Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google இன்றைக்கி Play நம்ம இந்த Store வீடியோவில் எதை and பற்றி App பார்க்க Store. போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ வச்சுருந்தா அதிலிருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இல்லை அப்படின்னா வந்து உங்களோட மொபைல் மூலமாக எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் எதுவும் இல்லாமல் உங்களோட இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் உங்களோட மொபைலில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சர்ச் பாரில் இந்த மாதிரி இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இந்தியன் பேங்க் யுவர் ஓன் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி யுவர் ஓன் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா www.indianbank.in அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பொம்மை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணதும் சார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்ட் பண்ணுற பேஜில் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் நெட் பேங்கிங் இல்லைன்னாலும் இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி செக் புக் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செக் புக் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் த்ரூ, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம், அதுவும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் த்ரூ இமெயில் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் த்ரூ இமெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆனதும் ப்ளீஸ் என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் 10 டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு எண்டில் சென்ட் இருக்கும், சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் தி ஓடிபி ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ண உடனே வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்கும் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்கும், அக்கௌண்ட்டில் வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் என்டர் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சென்ட் அப்படின்னு இருக்கும், இந்த சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லிஸ்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ எத்தனை அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லோன் ஏதாவது எடுத்துருக்கீங்க, பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, கோல்டு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எல்என் அப்படின்னா இது லோன் அக்கௌண்ட் எனக்கு. ஸோ உங்களோட லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லோன் அக்கௌண்ட்னா உங்களோட லாஸ்ட் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும் பாருங்கள். இந்த அக்கௌண்ட் லாஸ்ட் 4 டிஜிட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கோல்டு லோன் வச்சுருந்தாலும் சரி, பர்சனல் லோன் எடுத்திருந்தாலும் சரி, ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், என்ன லோன் எடுத்திருந்தாலுமே நீங்கள் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட்டை வந்து பார்த்து இது என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ நான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் அடுத்தது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயருக்குள்ளாடி தான் நீங்கள் இதில் கொடுக்க முடியும், அதிகமாக கொடுக்க முடியாது. 1 இயருக்குள்ளாடி அதுக்கான உங்களுக்கு இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது இதில் என்டர் பண்ணிக்கோங்க. கேலண்டர் சிம்பிள் எண்டில் இருக்குது, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணதுக்கப்புறம் கீழே சென்ட் அப்படின்னு இருக்கும், அந்த சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தி இமெயில் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ், தேங்க்யூ யூசிங் அட்யா எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தீங்களோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நமக்கு மெயில் வந்துடும். ஸோ மெயிலில் நமக்கு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். பிடிஎஃப் ஃபைல்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இருந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து தேவைனாலும் நீங்கள் அங்கேருந்து பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களோட இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லாதவங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில்